டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக மதுரையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். கள நிலவரம் என்ன, விவரிக்கலாம்? நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் இந்திய மாணவ சங்கத்தினர், இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில அவர்களை போலீசார் கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். அவர்கள் கலைந்து செல்லாத நிலையில் அவர்கள் அனைவரையும் குண்டுகட்டாக தற்போது தூக்கி கைது செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் போராடிய மாணவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே, அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியர் செல்லும் சாலையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்திய மாணவர் சங்கத்தினரை கல்லூரிக்குள் சென்று கைது செய்த இந்த அரசின் காவல்துறையினருக்கு எதிராகவும் தொடர்ந்து முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி வந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.